ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொங்கு நாட்டு முறைப்படி எப்படி நிலக்கடலை பருப்பு சட்னி அரைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். 1½ கப் நாட்டு கடலையாக எடுத்து நல்லா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை கொஞ்சம் நேரம் உணர்த்திடுங்க. உணர்த்தினீங்கன்னா தான் தோல் நல்லா கசக்கணுன்னே வரும், இல்லைன்னா தோல் வராது. நல்லா தேய்ச்சிங்கன்னா தோலெல்லாம் கொட்டிடும். அப்புறம் முடிஞ்ச அளவு தோல் இல்லாமல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுங்க. ஏன்னா அப்போ தான் சட்னியோட கலர் மாறாமல் இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குங்க. காரத்துக்கு 5-6 மிளகா எடுத்துக்கங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் காரமாக இருந்தது மிளகா அப்படின்னா 4 மிளகா போதும். நான் 5 மிளகா எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இன்னொரு மிளகா சேர்த்து கூட எடுத்துக்கலாம். 3 பல் பூண்டு. ஆக்சுவலாக ஒரு 2 பல் பூண்டு போதும். நான் ஏன் 3 எடுத்திருக்கேன்னா, ஒன்று சின்னதாக இருக்கிறதுனால 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 5-6 வரமிளகா. இது கொஞ்சம் காரம் கம்மி தான் இந்த மிளகா, அதனால் 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் சொல்கிற முறைப்படி செஞ்சு பாருங்கள், சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. மிக்சியில் ஒரு 2 சுற்றி சுற்றிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே கொரன்னு அரைச்சிக்கும். எப்படி அரைச்சிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சிச்சிங்களா. அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. மேபி மறுபடியும் தேவைப்படும். ஏன்னா கடலப்பருப்பு சட்னி அரைக்க தண்ணி இழுக்கும். அப்போ தேவைப்படும் போது போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். மறுபடியும் தேவைப்படுது பாருங்கள், கல்லாட்டு இருக்குது, அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். புளி கொஞ்சம் போட்டுக்குங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், புளி கொஞ்சம் போட்டால் தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டும் போகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதை சுடு சாப்பாட்டுக்கு தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இது சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த சட்னியை போட்டு கொஞ்சமாக நெய்யோ வெண்ணெயோ இல்லை தேங்காய் நல்லெண்ணெயோ கொஞ்சம் விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா அந்த மிக்சியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் அலசி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. தாளித்து போடுறனால தாளித்து போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 வரமிளகா போட்டு தாளித்து உள்ளே ஊற்றுனீங்கன்னா தாளித்து சட்னி ரெடி ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி தாளிக்கல, தாளித்தாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.